श्री महागुरुभ्यो नमः अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायक स्वामिनः श्री भूमिनीला समेत सुंदरराज परब्रह्मणे नमः श्री वसुगिरि कौसलाम्बिका समेत श्री भगवान திருமலை स्वामिनः கோயில் அந்தாளை வாதூல தேசிகன் சுவாமி திருவடிகளே சரணம் மாரிமுத்துதாஸ் சுவாமி திருவடிகளே சரணம் அஸ்மத்குருभ्यो நமः தத்பரமகுருभ्यो நமः தத்சர்வகுருभ्यो நமः श्रीमते रामानुजाय नमः पराङ्कुशदासाय नमः यामुनामुनये नमः राममिश्राय नमः सुन्दरीकाक्षायै नमः अस्मद्गुरोर्भगवतोत्तदे श्री रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयाय विभूति सर्वं यदेव नियमेन वदन्वयानः आद्यस्य न कल्पतो बहिलादिरामं श्रीमन्तदङ्क्रीडलं प्रणमामि मूर्धनः भूतं सरक्षमगदात्वाय पट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाः श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि सर्वेश्वराय नमः सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூர்ண திருவருட்கருணையினாலே இன்றைய மாதம் சித்திரை வளர்பிறை நவமி புனர்பூச நட்சத்திரம் கூடிய இந்த புண்ணிய தினத்திலே விஷ்ணுகிரி சேத்திரம் என்று சொல்லக்கூடிய நமது சின்னமலை குன்றிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ பெருமாளுக்கு இன்றைய நன்னாளிலே திருக்கல்யாண மகோத்சவ வைபவமானது நடைபெற உள்ளது. அன்பு சார்ந்த பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் இங்கே எழுந்தருளி இருக்கின்றீர்கள். அதாவது நித்திய கல்யாண உற்சவ பிரியர் அப்படின்னா அது மகாவிஷ்ணு தான். டெய்லியுமே கல்யாணம் ஆயிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் தினத்துக்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரே ஒரு தேவர் யாருன்னு கேட்டா அது பெருமாள் தான். அதனாலதான் நித்திய கல்யாண உற்சவ பிரியா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து ஒவ்வொரு தலங்கள்ல 108 திவ்ய தேசங்கள்ல நித்திய கல்யாணோத்சவ பிரியர் அப்படின்ற திருநாமத்திலேயே பெருமாள் இருக்காரு. அதே போல திருப்பதியில பாத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே கல்யாணம் ஆயிட்டு இருக்கு பெருமாளுக்கு. ஏன்னா மகாலட்சுமி வந்து பெருமாளை நீங்கவே மாட்டாங்க. அவங்களுடைய மார்புல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய தாயார் யாருன்னு கேட்டா ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். அவங்க வந்து நித்தியவசம் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய வலது மார்பு. இந்த மார்புல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வேற பெருமாள் வேற கிடையாது. பெருமாள் இருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்கும். மகாலட்சுமி இருந்தா பெருமாள் கண்டிப்பா இருப்பான். அந்த மாதிரி கல்யாணோத்சவம் அப்படின்றது இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீராம நவமி. கல்யாணங்கள்லயே ரொம்ப சிறப்பானது அப்படின்னா ஸ்ரீனிவாச கல்யாணமும் சீதா கல்யாணம் தான் ரொம்ப விசேஷமான கல்யாணங்கள். அந்த கல்யாணோத்சவத்துல இன்னைக்கு ஸ்ரீராம நவமி, அதாவது பரவியூக விபவம் அந்தர்யாமி அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய 5 நிலைகள்ல நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. பரம் அப்படின்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நிலையத்தான் பரநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வியூக நிலை அப்படின்னா திருப்பாற்கடல் எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலைய வியூக நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. விபவ நிலை பெருமாள் பாத்தீங்க அப்படின்னா அடியவர்களோட அடியவனா கலந்து வாழ்ந்த காலங்களை விபவமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அவர் வாழ்ந்த காலங்கள் நமக்கு அதைய தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல யாரு இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த விபவமூர்த்தியா இருக்கக்கூடிய மக்ஷ கூர்ம வராக வாமன நரசிம்ம ஸ்ரீராம பலராம கிருஷ்ணா கல்கின்னு சொல்லக்கூடிய அந்த அவதாரங்களை எல்லாம் தரிசனம் பண்ண முடியும். அவனோட அவனா இருந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்ப அப்படின்னா அது அந்த அவதார காலங்கள்ல தான். அப்படி அது வந்து விபவ நிலை. அந்தர்யாமி அப்படின்னா ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பரமாத்மாவை நாம உணரணும். அதத்தான் வந்து என்ன அப்படின்னா அந்தர்யாமி. நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நாம உணரணும். கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னா உள்ளதான் இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அந்தர்யாமி நிலைன்னு சொல்லக்கூடியது 4வது நிலை. அடுத்தது அர்ச்சாவதார முக்தி. அதாவது திவ்ய தேசங்கள் தோறும் ஒவ்வொரு கஷேத்திரங்கள், புராண கஷேத்திரங்கள், திவ்ய கஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லயும் அதாவது வந்து அந்த அர்ச்சாவதார முக்தி இன்னாருக்கு தான் நாம காட்சி கொடுக்கணுங்கிறது கிடையாது. யாருக்கு வேணாலும் காட்சி கொடுப்பார். ஆஸ்திகனா இருந்தாலும் சரி, நாஸ்திகனா இருந்தாலும் சரி, பெருமாளை பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து காட்சி கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா அர்ச்சாவதார மூர்த்தி. மற்ற மூர்த்திகளை எல்லாம் நாம வந்து அவ்வளவு சீக்கிரம் பார்த்துட முடியாது. அவருடைய காட்சி நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. பரவான நிலை அப்படின்னா வைகுண்டத்துல போய் நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. அது வந்து என்ன அப்படின்னா முக்தாத்மாக்கள் சொல்லக்கூடிய, அதாவது நம்ம தர்மகாரியங்கள், நம்ம வாழ மனித பிறவி எடுத்து நம்ம தர்மகாரியங்கள் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் முக்தி அடைஞ்சு முக்தாத்மாக்கள் போய் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வைகுண்டத்துல நித்திய சூரிகள், அதாவது ஜெயன், விஜயன், அனந்தன், கருடன்,
அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கர்ஷணன், வாசுதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் வந்து நித்திய சூரிகளா வந்து வைகுண்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்ப நாம போய் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனிதனா இருந்து நாம சில தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த வைகுண்ட பிராப்தம் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விபவ நிலை திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பெருமாளை போய் நம்ம கப்பல்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம்னா பார்த்துட்டு வர முடியுங்களா? திருப்பார்கடல்ல போய் பெருமாளை பார்க்க முடியாது. அது தேவர்களுக்கு மட்டுமே உரித்தான காட்சி கொடுக்கக்கூடிய இடம். அதே மாதிரி விபவமூர்த்தி, விபவமூர்த்தின்னா அவதார காலங்கள், கிரேதாயுகம், திரேதாயுகம், தாவரயுகம், கலியுகம்னு சொல்லக்கூடிய 4 யுகங்கள் உண்டு. இந்த 4 யுகங்கள்ல கிரேதாயுகம் அப்படிங்கிறது அந்த யுகத்துல வாழ்ந்தவங்கள் எல்லாம் வந்து பொய் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. எல்லாருமே தேவர்களுக்கு ஒப்பானவர்களா இருந்தாங்க. வந்து கிரேதாயுகம், திரேதாயுகம், தாவரயுகம், கலியுகம் அப்படியே தர்மம் வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் குறைஞ்சிட்டு வந்துச்சு. கலியுகத்துல என்ன பண்ணனாங்க அப்படின்னா, கலியுகத்தினுடைய தன்மையை என்ன அப்படின்னா தர்மம் நிலைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்கள் எல்லாம் சொல்லுது. ஆனா வந்து கலியுகத்துல என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலே நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய பலன் கிடைக்கும். ஒரு வேள்வி பண்ணதுக்கு பலன் என்ன அப்படின்னா அந்த பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலே போதும். அப்படி இருக்கக்கூடிய நமது எம்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவமானது இன்னைக்கு நடக்குது. அதுல முதல் வைபவமா கல்யாணம் அப்படின்னாலே சீருக்கும் சடங்குக்கு தான் முக்கியத்துவம். அதுக்கு ஒவ்வொரு சடங்குக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் உண்டு. நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு சடங்குக்குமே ஒரு தாத்பரியம் உண்டு. அதனால இப்போ ஒவ்வொரு முதல் வைபவமான சீர் கொண்டுட்டு வந்தாச்சு. சீர் தட்டி எல்லாமே கல்யாணம் அப்படின்னா பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீர் தட்டு கொண்டுட்டு வந்து அந்த மண்டபத்துல வச்சு அதெல்லாம் மங்களமான பொருட்கள். அதனால அதெல்லாம் இருந்துதான் நம்ம கல்யாணம் பண்ணணும்ன்றது ஒரு நம்மளுடைய ஐதீக முறையா இருக்குது. முதல்ல சீர் வருஷம் முடிஞ்சது. அடுத்தது திருவிளக்கு வழிபாடு. ஸ்ரீ மகாத்ருப்யோ நமஹ. ஸ்ரீ தீப மகாலட்சுமி அம்பிகாயை நமஹ. ஓம் லக்ஷ்மீம் துர்ஷமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூதச்சமஸ்த தேவமணிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்தகடாட்சரத்பப பிரம்மேந்திர கங்காதராம் த்வாம் த்ரைலோக்ய குடும்பினீம் ஸ்ரஜிதாம் வந்தே முஹந்தப்ரியாம் மாதர் நமாமி கமலே கமலாயதாட்சி ஸ்ரீ விஷ்ணு கிருத கமலவாசினி உத்தமாதா ஸ்ரீரோதஜே கமல கோமல கர்ப்பகௌரி லக்ஷ்மீம் பிரசீத சததாம் நவதாம் சரண்யே திவமஹாலக்ஷ்மீம்பிகாயை நமஹ. ஆவாகன ஸ்தாபன சன்னிதான சன்னிரோதன திக்பந்தன புருண்டன தாளத்திரதேவி யோனி நமஸ்கார சங்க சக்கர முத்ராணாம் சமர்ப்பயாமி. ஓம் திவமஹாலக்ஷ்மீம்பிகாயை நமஹ. अर्घ्य पाद्य आचमनीयं समर्पयामि. स्नानानन्तराचमनीयं समर्पयामि. वस्त्रामः वरालोकायै नमः. हरि वल्लभायै नमः. साङ्गिन्यै नमः. देवदेविकायै नमः. लोकसुन्दर्यै नमः. दीपमहालक्ष्मी अम्बिकायै नमः. नानाविध परिमलपत्रपुष्पाञ्जलिं समर्पयामि. ओं दीपमहालक्ष्मी देवतामूर्तये नमः. धूप दीप अमृतोपकार महानिवेद्यं निवेदयामि. ओं सदाङ्गं ओं दीपमहालक्ष्मी अम्बिकायै नमः. सर्वोपचार पूजां समर्पयामि. அதாவது எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் சுபகாரியம் தொடங்கினாலும் தீப வழிபாடுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல்ல தீப வழிபாடு, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வழிபாடுகளும் பண்ணணும். அடுத்ததா விஸ்வக்ஷேன ஆராதனம். அதாவது விஸ்வக்ஷேனர் அப்படின்னா கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு விஸ்வக்ஷேனர், சேனை தளபதி. அதாவது பெருமானுடைய படை தளபதியா இருக்கக்கூடிய ஒரு விஸ்வக்ஷேனர். அதாவது எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அவர் தான் முன்னாடி இருப்பார். இப்ப நீங்க பிரம்மோத்சவம் எல்லாம் நடக்குது அப்படின்னா விஸ்வக்ஷேனர் தான் வந்து பெருமாள் போற வழிகளை எல்லாம் பார்த்துட்டு வருவார். போய் இந்த வழியில பெருமாள் போலாமா அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வருவார். ஏன்னா அந்த போற இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பெருமாள் போறாரு. ஒரு ராஜா போறாருன்னா முதல்ல போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிப்பந்திகள் எல்லாம் போய் இடத்தையெல்லாம் தூய்மைப்படுத்தி அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அவர் போறதுக்கு அந்த இடம் தகுதியா இருக்குதா அப்படிங்கறத பார்த்து, அப்படி இல்லை அப்படின்னா அது உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுவார். அப்போ சேனை தளபதியா இருக்கக்கூடியவர் விஸ்வக்சேனர். அந்த விஸ்வக்சேனருக்கான எந்த ஒரு சுபகாரியம் பண்ணினாலும் விஸ்வக்சேனர் வழிபாடு முதல்ல பண்ணிடணும். இப்போ விஸ்வக்சேனருடைய வழிபாடு. ஓம் கணன அன்பா கணபதி குங்கவாமஹே கவிம் கவீனாபவஸ்திரவட்டமம் ஜேஷ்டராஜான் பிரம்மணான் பிரம்மணஸ்தம் ஆனஸ்திரவன்னோதிபி சீதசாதனம். ஓம் ஹாம் விஸ்வக்சேனாய நமஹ. ஆவாகணே ஸ்தாபனே சன்னிதான சன்னிரோதன திக்பந்தன அபகுண்டலே தாளத்திரதேவி யோனி நமஸ்கார சங்கச்சக்கர நமஸ்கார முத்ராணாம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ விஸ்வக்சேனாய நமஹ. अर्घ्यं समर्पयामि. पाद्यं समर्पयामि. आचमनीयं समर्पयामि. स्नानं समर्पयामि. स्नानानन्तराचमनीयं समर्पयामि. वस्त्राक्षतां समर्पयामि. अलङ्कारणाक्षतां समर्पयामि. गन्धस्करित्र कुङ्कुमाक्षतां समर्पयामि. पुष्पैः पूजयामि.
पुष्पक्षेणायै नमः धूपदीप अमृतोपकारमः निवेद्यं निवेदयामि ओम तसांगम कुक्कुलं धूपं सुगन्धं मनोहरम् आक्री भवति देवता दुर्भोजन प्रतिष्ठिता दीपप्रकायामि சங்கல்பம். நமக்கு ஜாதக ரீதியா நமக்கு ஏதாவது தோஷம் இருக்குது அப்படின்னா நவகிரகங்கள்ல எந்த கிரகத்தினுடைய தோஷம் நமக்கு இருக்கோ அந்த கிரகத்துக்குரிய நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா தான் அதுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். அதனால இப்ப திருக்கல்யாண உற்சவம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியான ஏதாவது தோஷங்கள் இருந்தது அப்படின்னா இதுல முதல் பிரார்த்தனை என்ன அப்படின்னா திருமணம் ஆகாதவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இங்க இந்த ஜாதகத்தை வச்சு சீக்கிரமா அந்த தோஷங்கள் எல்லாம் நமக்கு பாதிக்காத வண்ணம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பிரார்த்தனை. அப்புறம் இந்த கல்யாண உற்சவம் அப்படின்றது நாம டெய்லியும் நமக்கு கல்யாணம் பண்ணி நம்மளே பார்த்துக்க முடியாது. அதனால பெருமாளுக்கு நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு நடந்தா ஆயுள் கூடும் இல்லைங்களா? அது போல அந்த கல்யாண உற்சவத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு சுபீட்சம் உண்டாகும். ஆயுத்தம் கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு ஓம் ஹாம் கருணாயை நமஹ ஆவாகன ஸ்தாபன சஞ்சிதான சஞ்சிரோதன திப்பந்தன அபமந்தன தாளசர்தேவி யோனி நமஸ்கார சங்கு சக்கர முக்தானாம் சமர்ப்பயாமி. ஓம் ஹாம் ஸ்ரீ மகாவருணாயை நமஹ பிரசீதக்ஷே நமஹ அபாம்பதயே நமஹ மகரவாகனாய நமஹ ஜலாதபதயே நமஹ திப்தாதிபதயே நமஹ. பொண்ணு மாப்பிளையும் தயாராயிட்டாங்க. இப்போ மணக்கோலத்துல இருந்தா அப்படியே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பெருமாள் முதல்லயே அழகு, மணக்கோலத்துல இருந்தா இன்னும் அழகா இருப்பாரு இல்லைங்களா? அதனால முதல் வைபவமா பெருமாளுக்கு திருஷ்டி எடுக்கிறதுன்னு சொல்லி, அதாவது வெண் சாதம், பஞ்ச சாதம், சிவப்பு சாதம் சொல்லக்கூடிய 3 சாதங்கள்ல பெருமாளுக்கு திருஷ்டி நிவர்த்தி. பெருமானுக்கு யஜ்ஞோபவீதம் சொல்லக்கூடிய பூநூல் சாத்தும் வைபவம். ஓம் யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே யத்யத் சஹஜம் ரஸ்தாத்.
नडयुद्धाम வஸ்திரதாரணம் சொல்லிட்டு அடுத்தது பெருமாளுக்கு வஸ்திரதாரணம். அதாவது கல்யாணம் அப்படின்னா இன்னாருக்கும் இன்னாருக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதாவது இன்னாருக்கு இன்னாரு இந்த கோத்திரத்துல பிறந்தவங்க இந்த குலத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தானே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதே போல பெருமாளுடைய குலம், அதே மாதிரி தாயாருடைய குலம், அதை வந்து பிரபரச்சூர்ணிகைன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீனிவாச பிரபரச்சூர்ணிகை எந்த ஊர்ல இருந்து வந்தாரு சுவாமி அப்படிங்கறது எல்லாம் சொல்றதுதான் வந்து பிரபரச்சூர்ணிகை. அந்த பிரபரச்சூர்ணிகை வந்து இப்போ வந்து பாராயணம் பண்றோம். அதை நீங்க வந்து காதார கேளுங்க. ஓம் லட்சம்யோர் அருணீமஹே காதம் யஜ்ஞாய காதம் யஜ்ஞபதயே यज्ञेन यज्ञमयसं देवाः तानि धर्माणि प्रथम अन्यासन् देहनाहं महिमाक्षसन्ते यत्र पूर्वे स अद्यासन्ति देवाः तत्सम्भूत पृथ्वे रसाक्षः सर्वेश्वराय नमः। ॐ अस्य श्री महाविनारायणस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य अनंत कल्याण गुणगण गांभीर्यस्य दिव्य मंगल विग्रहस्य चंग चक्र चार्ंग गौमोदकी नंदकस्य श्रीमते वैकुंठ नायकस्य श्रीमत् पांचरात्र आगम भगवत शास्त्र प्रकारेण भक्त भागवत उत्तम नारायण भारद्वाज गोत्रोद्भवाय पर युग विभव अंतर्यामी अर्चावतार स्वरूपस्य श्री महाविष्णोः परब्रह्मणे नमस्ते भक्त भागवत गोत्रोद्भवाय जगत् कारण रूपस्य जगत् सृष्टि स्थिति संहार रूपस्य मूल प्रकृति स्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रय कर्मणोः मनपालयं ग्रामवसतेः विष्णुगिरि क्षेत्र श्री भूमि नीला समेताय श्री महाविष्णोः परवासुदेव स्वर्णन पौत्राय समस्त देवता निगुड मगुड मणिगणक विसंवित पादारविंद अस्य श्री महाविष्णोः आदि नारायण शरण पौत्राय भक्त लोक परिपालकाय ग्रीडहार केयूर दिव्याभरण पूजिताय दिव्य पीतांबरधराय दिव्य वाल्योपि शोभिताय निजावतार स्वरूपाय स्वर्ण गरुड़ वागण रूढ़ाय श्रवण नक्षत्रे मकर रासो जाताय श्री श्रीनिवास परब्रह्म श्री भूमिनीला समेत सुंदर राज स्वामिने वराय सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद। இது வந்து பெருமாளுடைய பிரபலம். அடுத்தது தாயாருடைய பிரபலம். ऋग्यजुस्साम अधर्वण सकल वेद अध्यायिनी भार्गवस्य गोत्रोद्भवी
सर्वालंकारवतीं सर्वांगण सम्मोहन संजीवित पादारविन्दां श्री महाविष्णोः प्रत्यक्ष निवासिनीं श्री श्रीदेवी वराय लक्ष्मी रमण गोविंद गोविंद இது வந்து மகாலட்சுமியினுடைய பிரபலம். அடுத்தது பூதேவி அம்பிகாயுடைய பிரபலம். ऋग्यजुस्तान अधर्वण सकल वेद अध्यायिनी भार्गवस्य गोत्रोत्तमीं सर्वालंकारवतीं सर्वांगण सम्मोहन संजीवित पादारविन्दां श्री महाविष्णोः प्रत्यक्ष निवासिनीं श्री भूदेवी अंबिका वराय सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद वाद्यवासी மற்றும் தந்திடும் பெற்றதாயும் ஆயினசேயும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணாயனும் நாமம் நாராயணாயனும் நாமம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. श्रीमान नारायण विष्णु वासुदेवो वृक्षतु श्रीराम राम रामेति रमे राम मनोरमे सकलप्रणाम दुर्दुल्यं राम नाम वराणनमे ओम श्री रामचंद्रमूर्तये नमः दशरथात्मजाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो राम प्रचोदयात् स्वाहा. सर्वेश्वराय नमः शान्ताकारं भुजगशयनं वर्धमानं सुरेशं विश्वाधारं गगनचतुर्थं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिकृत्यानकं जन वन्दे विष्णुं पपपैकरं सर्वलोकैकनाथं श्री महाविष्णवे नमः. आवागणस्थापन सन्निधान सन्निरोधन दिग्बन्धन पकुण्डलदालत्रिकं ब्रह्मपदं विश्वदप्रमाणितं विष्णुं नारायणं नरुं विष्णवे वेदं पुरुषत्वस्ममुपदेवदे पदिन्दुस्मस्यात्मे सर्वगं सहस्रदगं शिवमक्षुतं नारायणः ज्ञेयं विश्वात्मानन्दरायं नारायण परब्रह्म तत्त्वं नारायण प्रह नारायण परो ज्योतिरात्मा नारायण प्रह यच्चकिञ्चित् तत्त्वं दृश्यते गुरुयते विवाह अन्तर्पविच्यत् तत्त्वं जाप्य नारायण स्थितः अनन्तमव्ययं कविं समुद्रेन्तं विश्वशम्भुं तत्त्वप्रतीकासनं कृतें चाप्यतोमुखं यतो नित्यार्थज्ञां तुदेनाभ्यां उपरितस्तदिः ज्वालमाला कुलम्बादी विस्तुत्याचितनं मगध शन्दनगन्धलादिस्तूलं प्रत्याकोससन्निभं तस्यान्ते सुक्षुरगं सूक्ष्मं तस्मिन् तत्त्वं प्रतिष्ठितं तस्य मध्ये पत्निश्चानिवर्ताभ्युपस्थितः नीलतोयतमोक्तस्ते विद्युल्ले अन्नो विष्णुप्रचोदयात् स्वाहा. ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुप्रचोदयात् स्वाहा. ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुप्रचोदयात् स्वाहा. ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुप्रदायिनी मंत्रमूर्ति सदा देवी महालक्ष्मी नमोस्तुते रत्नाकरस्तुते देवी परब्रह्मस्वरूपिणी तामेक्षी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते. ओम श्री महालक्ष्मीं जातवेतो महावगजातवेतो लक्ष्मी मनपगामिनीं यस्यां हरण्यं विन्देयं कामस्वपुरुषं स्वभूभामृतमध्यामस्तिनादप्रबोधिनीं स्वयं देवीमुपक्वही श्रीमा देवी च सदा कांसोस्मितां हरण्यप्रकारमार्द्रां ज्वलन्तीं दुर्धां तर्पयन्तीं स्वयं देवीमुपक्वही श्रीमा देवी च सदा श्रीमहालक्ष्मी च विद्महे विष्णुरुद्रै च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् स्वाहा. सर्वेश्वर
கோவிந்தா. சர்வேஸ்வராய நமஹ. அடுத்தது மாலை மாத்துறதுன்னு சொல்லிட்டு என்னென்ன சடங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றான். அதுல வந்து வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழியினம். பெருமாள் கூட எப்படியெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு அவ வந்து கனவு கண்டுட்டு சொல்றாளாமா. அது போல அடுத்தது இப்ப மாங்கல்ய தாரணம் முடிஞ்சதையும் மாலை மாத்தியாச்சு. மாலை மாத்தினதையும் அக்னி வளம் வர்றது, அதையும் ஆண்டாள் சொல்லியிருக்காரு.
காணிக்கைன்னு சொல்லக்கூடிய பொய். இப்போ மொய் பணம் உங்களால முடிஞ்சது பெருமாளுக்கு என்னவோ அதை நீங்க சமர்ப்பணம் பண்ணணும். கல்யாணம் முடிஞ்சதையுமே பொண்ணு மாப்பிள்ளைக்கு திருவூடல்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள். அந்த விளையாட்டுகள்ல முதல்ல தேங்காய் உருட்டுறது. இப்போ பொண்ணு மாப்பிள்ளையா பாவனை பண்ணி இப்போ 2 பேரும் தேங்காய் உருட்டுவோம். அதைய பார்த்து எல்லாரும் பெருமாளுடைய திருவருள் கிடைக்கணும் அப்படின்னு நல்லா பார்க்கணும். திருவுடல்ல இந்த பூப்பந்து வீசுறதுன்னு அது எதுக்காக அப்படின்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு அந்யோன்யம் ஏற்படணும் அப்படின்றதுக்காக. புதுசா ஒரு பொண்ணையும் பையனையும் நாம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளார ஒரு அந்யோன்யம் ஏற்படணும். அதுக்காகத்தான் இந்த சின்ன சின்ன திருவுடல்கள் எல்லாம். அதனால இப்போ தேங்காய் உருட்டுறது முடிஞ்சது. அடுத்தது பூப்பந்து. இப்ப உங்க கைக்கு வரும். அதை நீங்க கையில எங்க வருதோ அங்கேயே திருப்பி மறுபடியும் கொடுத்துருங்க. கீழே விட்டுற வேண்டாம். सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा.
आपो वै अग्निर्हायदनं हायदनवान्वपति एवं वेद योपामायदनं वेद आयदनवान्वपति वायुर्वा अपामायदनं हायदनवान्वपति यो वायोरायदनं हायदनवान्वपति एवं वेद योपामायदनं वेद आयदनवान्वपति मंत्रपुष्पाञ्जलिं समर्पयामि अग्निः ले प्रौगीतं यज्ञस्य देवं वर्तितं गोदाहारं रत्नदादामं हरि ओं विषयत्तो जैतवायवस्तु भायवस्तदेवस्य विदप्रार्थयतु श्रेष्ठतमाय कर्मणः अग्नहायाविमीतये कृणानाभ्यादादवीतये निहोदासस्य वर्गतये सन्ना देवेर्विट्टः वोपवन्दवेदये युद्धवीरविस्त्रवन्तु नः शामगानप्रियगा सामगानवदारयाम हा उहा उहा अहमस्मि प्रथमजातस्य पूर्वं देवेभ्यो अमृतस्य न भाइ योमता तदति देवमावः अहमन्नमन्नमदन्तमात्मि अहं निस्पन्दमनमभ्यर्थवान् स्वर्णक्षोति एवं वेद इत्युपनिषदे देवदेवोत्तमः वेदवेदोत्तमः पुराणपुरुषोत्तमः श्री श्रीनिवास स्वामिनः सुंदरराज वरब्रह्मणे नमः द्राविड वेद स्तोत्र प्रियः द्राविड वेद स्तोत्रं तिरुपल्लाण्ड साधितरुळाय वल्लाण्ड वल्लायत्ताण्डे वलगोडि उंगागिरं मल्लाण्ड इंडोन मणिवण्णा उन सेवडी सेवरी कापे अडियो ओडम निन्नोडम सुंदरराज वरब्रह्मणे नमः द्राविड वेद स्तोत्र प्रियः द्राविड वेद स्तोत्रं तिरुप्पावै साधितरुळाय रामानुजार्य दिव्याज्ञाय प्रतिभासारं ज्वाला
चंदव्यापिनी भूयात् साहेव लोकैकदाक्षिणी श्रीमन् श्रीरङ्गश्रीवलवत्वा मणिदिनं संवर्धयः नमः श्रीशैलनादाय कुन्दीनगरजन्मने प्रसादलब्ध परमप्राप्य कैङ्कर्यशालिने वाळि तिरुवाय् मणिपिள்ளை மாநகவாள் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறந்துருவாய் மொழிப்பொருளை மாநிலத்தோர் தோறும்படி உரைக்கும் செய்யத்தாமரைத்தாளினை வாழியே சேலை வாழி திருநாவி வாழியே சுயமாகும் முருநூலும் வாழியே சுந்தர திருத்தூளினை வாழியே கையுமேந்து எம்கோளும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே பொய்யில்லாத மணவாளி குந்தி வாழி புகழ் வாழி வாழியே அடியார்கள் வாழ